வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேரின் விடுதலையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் வீரப்பன் உள்ளிட்ட கூட்டாளிகள் 9 பேரின் விடுதலையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமார் கடந்த 2000 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள தொட்டகஜனூரில் உள்ள பண்ணை வீட்டிலிருந்து சந்தனமர கடத்தல் வீரப்பன் தலைமையிலான குழுவினரால் கடத்தப்பட்டார். அவருடன் மேலும் 3 பேரும் கடத்தி செல்லப்பட்டனர். 108 நாட்களுக்கு பின் கர்நாடகா தமிழக அரசுகளின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நவம்பர் 15ஆம் தேதி ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த கடத்தல் தொடர்பாக வீரப்பன், சந்தனகவுடா, சேரக்குழி கோவிந்தன், மாறன், கோவிந்தராஜ், செல்வம், அமிர்தலிங்கம் உள்ளிட்ட 14 பேர் மீது தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு வீரப்பன் அவருடைய கூட்டாளிகள் சந்தனகவுடா, மல்லு, சேத்துக்குள்ளி கோவிந்தன் ஆகியோர் தர்மபுரி அருகே அதிரடிப்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மீதமுள்ள 9 பேர் மீதான வழக்கை விசாரித்த கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் முக்கிய சாட்சிகளான ராஜ்குமார், அவரது மனைவி பர்வதாமாவிடம் விசாரணை நடத்தவில்லை எனவும் பிணை தொகை கேட்கும் ஆடியோ கேசட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி 9 பேரையும் விடுதலை செய்து 2018ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிசிஐடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு நீதிபதி வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் இன்று தினம் தீர்ப்பளித்த நீதிபதிகள் காவல்துறை தாக்கல் செய்திருந்த இந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தும் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வீரப்பன் கூட்டாளிகள் விடுதலை தொடர்பாக உறுதி செய்திருக்கிறது ஐகோர்ட். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேரின் விடுதலையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் வீரப்பன் உள்ளிட்ட கூட்டாளிகள் 9 பேரின் விடுதலையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமார் கடந்த 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள தொட்டகஜனூரில் உள்ள பண்ணை வீட்டிலிருந்து சந்தனமர கடத்தல் வீரப்பன் தலைமையிலான குழுவினரால் கடத்தப்பட்டார். அவருடன் மேலும் 3 பேரும் கடத்தி செல்லப்பட்டனர். 108 நாட்களுக்கு பின் கர்நாடகா தமிழக அரசுகளின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நவம்பர் 15ஆம் தேதி ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த கடத்தல் தொடர்பாக வீரப்பன், சந்தனகவுடா, சேரக்குழி கோவிந்தன், மாறன், கோவிந்தராஜ், செல்வம், அமிர்தலிங்கம் உள்ளிட்ட 14 பேர் மீது தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு வீரப்பன் அவருடைய கூட்டாளிகள் சந்தனகவுடா, மல்லு, சேத்துக்குள்ளி கோவிந்தன் ஆகியோர் தர்மபுரி அருகே அதிரடிப்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மீதமுள்ள 9 பேர் மீதான வழக்கை விசாரித்த கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் முக்கிய சாட்சிகளான ராஜ்குமார், அவரது மனைவி பர்வதாமாவிடம் விசாரணை நடத்தவில்லை எனவும் பிணை தொகை கேட்கும் ஆடியோ கேசட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி 9 பேரையும் விடுதலை செய்து 2018ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிசிஐடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு நீதிபதி வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் இன்று தினம் தீர்ப்பளித்த நீதிபதிகள் காவல்துறை தாக்கல் செய்திருந்த இந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தும் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.